டெக் மஹிந்திரான்றது எவ்வளோ பெரிய கம்பெனி, இதில் எத்தனை ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க, என்னென்ன செக்டர்ஸ்க்கெலாம் வேலை செய்கிறாங்க, என்னென்ன நாடுகளுக்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, ப்ளஸ் ஏஐ என்ற ஒரு புதிய விஷயங்கள் வந்திருக்கிறதுனால இது இந்த டெக் மஹிந்திராவை எப்படி மாற்றி அமைக்கும்? இது ஒரு சின்ன ரீவைண்டு. நம்ம சத்யம் கம்ப்யூட்டர்ஸை வாங்கினப்ப சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 1.3 பில்லியன் ரெவென்யூஸ், 35,000 பேர். டெக் மஹிந்திராவும் அதே மாதிரி 1.3 பில்லியன் ரெவென்யூ, 35,000 பேர். அதை வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸில் சத்யம் கம்ப்யூட்டரில் அந்த ஃப்ராட்னால வந்த ப்ராப்ளத்தெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி திருப்பி அந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அதை க்ரோத் பாத்தில் கொண்டு போய் இன்னைக்கு வந்து அந்த கம்பெனி 6.2 பில்லியன் ரெவென்யூஸ், 140,000 பேர். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 52% ரெவென்யூ அமெரிக்காஸ்லேருந்து வருது. அமெரிக்காஸ்னா USA, கனடா, பட் ஆல்சோ டெலிவரி சென்டர்ஸ்லாம் வந்து மெக்சிகோவில் 2,000 பேர் இருக்காங்க. கொலம்பியா, அர்ஜென்டினா, பிரேசில், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம பிஸ்னஸ் இருக்குது. அதான் அமெரிக்காஸ் 52%. இன்னொரு 35%, 36% வந்து UK, கான்டினென்டல் யூரோப். மற்றதெல்லாம் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக நம்ம ரெவென்யூஸ் வந்து less than 5%. ஓகே. ஸோ மெஜாரிட்டி இட்ஸ் குளோபல் கம்பெனி. இதில் நம்ம பெரிய பிஸ்னஸ் வந்து இந்த டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறது வந்து நம்ம நம்பர் 1 பிஸ்னஸ். அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங். ஏன்னா நம்ம மஹிந்திராவே ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட். ஸோ எங்களுது வந்து எப்படின்னா நம்ம டிஜிட்டல் வேர்ல்டும் தெரியும், ஃபிசிக்கல் வேர்ல்டும் தெரியும். அது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் வந்து நாங்கள் ஃபிஜிட்டல்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபிஜிட்டலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் நாங்கள் அப்புறம் 1 மோர் கம்பெனி, வேறு யாரும் அது பண்ண முடியாது. ஸோ எங்களது வந்து மேனுஃபேக்சரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டீப் எக்ஸ்பீரியன்ஸு. ஆட்டோமோட்டிவ் தான் லார்ஜஸ்ட் பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங், டிஸ்க்ரீட் மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ் தனி டிவிஷன், அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள்ஸ், இந்த 8 வீலர் ட்ரக்ஸ் எல்லாம் வருது இல்லை, அது ரெக்ரியேஷனல் வெஹிக்கிள்ஸ். அந்த அளவுக்கு டெப்த்து. மைக்ரோ வெர்டிக்கல்னு சொல்லுவோம். முன்னாடி ஒரே மேனுஃபேக்சரிங்காக இருந்தது, இப்போ 6 செப்பரேட் டிவிஷன். அவ்வளோ லெவல் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அதுக்கப்புறம் பேங்கிங், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸு, ரீட்டைல், டிராவல், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின், இதெல்லாம். அதுக்கப்புறம் ஹைடெக், ஆப்பிள், கூகுள், அப்ளைட் மெட்டீரியல், சிஸ்கோ, ஊபர், எல்லாம் டெக் மஹிந்திராஸ் கஸ்டமர்ஸ். அதனால அது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ பல பிஸ்னஸஸ் அக்ராஸ் த போர்ட் அண்ட் அக்ராஸ் ஜியாகிரபிஸ்.